எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்பரட்டும் உலக நிர்வாகம், சிறக்கட்டும் மருட்டி சுகபிரசவம். வாழ்க வளமுடன். இது வரைக்கும் 11 தடவை இந்த கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு உங்க ஊர்ல இல்ல உங்க ஏரியாவில் இந்த பானு வீட்டு கல்வி முறை யாராச்சும் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கீங்களா யாராச்சும்? இப்ப நான் அந்த முடிவு தான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் 11 தடவையும் நான் யூடியூப்ல தான் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். இந்த 17 வீடியோ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, அது எல்லாமே யூடியூப்ல தான் பார்த்தேன். இன்னைக்கு தான் நேரில் வந்திருக்கேன் இந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு. இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய தற்சார்பு வாழ்வியல், பாஸ்கரையா ஒட்டே கிளாஸ் எல்லாமே நடத்திருக்கோம். அந்த மாதிரி பாஸ்கரையா ஒரு விஷயம் சொல்றாருன்னா, ஒரு புள்ளி வைக்கிறாருன்னா அதை கோலம் போடணும். ஒரு கோடு போறாருன்னா நம்ம ரோடு போட்டு காமிக்கணும். இதுதான் நம்மளுடைய வீரியம், தைரியம், தில்லு. அப்போ இந்த பானு வீட்டு கல்வி முறை இதை நான் மதுரையில் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி எல்லா சப்ஜெக்டும் அநேகமா நம்ம ஏற்கனவே பாஸ்கர்ட்ட பேசியிருக்கோம். நிஷ்டையில எந்த வகுப்புகள் என்னென்ன வகுப்புகள் நடந்துகிட்டே இருந்ததோ அது எல்லாமே மதுரையில நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆசைங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மதுரையில இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் கை தூக்குங்க. என்னுடைய போன் நம்பர் தர்றேன். கடைசி முடிஞ்சது அப்புறம் இல்ல ஃப்ரீயா இருக்கும் போது என்னை நேரில் சந்திங்க. ஏன்னா ஒரு மரம் தோப்பாகாது, நிறைய மரங்கள் சேர்ந்ததான் தோப்பா மாறும். அதே மாதிரி நான் மட்டும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சரிங்களா? இப்ப நிறைய நண்பர்கள் இந்த ஒரே சிந்தனையில இருக்கிறவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் போது நம்ம சீக்கிரமா ஒரு விஷயத்த நடத்தி கொண்டு போகலாம். அதனால நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய நம்பர் வாங்கிக்கிங்க. இல்ல நம்பர் சொல்றேன், 9861060036 986510 நேம் கோபால். நான் ஏற்கனவே யூடியூப்ல ஹீலர் கோபால் மதுரை அப்படின்னு சொல்லி நிறைய நபரை சந்திச்சு யூடியூப்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்கரையா கைது செஞ்சிருக்கும் போது மறுநாளே நியூஸ்ல வந்தது. அன்னைக்கு சாயந்தரமே ஒரு போலி மருத்துவர் கைது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பா ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதை 15,000 வியூவர்ஸ் பார்த்தாங்க ஒரே நாள்ல. மறுநாள் அந்த வீடியோ என்னுடைய சேனல்ல இல்லை. அதுக்கு மறுநாள் நான் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டேன். அது 50,000 பேர் பார்த்திருந்தாங்க. அதுக்கு மறுநாள் இல்லை. அப்போ நம்மளை எல்லாரையும் வாட்ச் பண்றாங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடக்க விடாம பண்றாங்க. சரிங்களா? நிறைய விஷயங்கள் நம்மளால முடிஞ்ச உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குறிப்பா பாஸ்கரை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நாமளே சொந்தமா எல்லா பொருளும் தயார் பண்ணணும். நிறைய பொருட்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இங்க கேட்கிறோம், கை தட்டுறோம், போறோம். ஆனா வீட்டுக்கு போய் அதை செய்யறோமா அப்படிங்கிறப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப இதுக்கு முன்னாடி நான் பேசணும்னு நினைச்ச எல்லா சப்ஜெக்டும் ஏற்கனவே எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. அதனால பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இங்க இருந்து போறோம், கேபிள் கனெக்ஷனை உடனே புடிங்கி போட்டாதான் டிவி பார்க்க நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி இங்க இருந்து போன உடனே அந்த வீரியத்தோட ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் நம்ம எடுத்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். நான் உண்மையிலே பாஸ்கரையா கைது செஞ்சப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த ஏற்கனவே நடந்துகிட்டே இருந்த அந்த நிஷ்டையில நடந்துகிட்டே இருந்த எல்லா விஷயமும் நம்ம மதுரையில நடத்தி காட்டணும். நம்ம தில்லா நின்று நம்ம நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இப்ப முடிவு எடுத்திருக்கேன். என்னோட சேர்ந்து பயணம் செய்ய நினைக்கிறீங்கன்னா
கான்டாக்ட் பண்ணுங்க, நேரில் வாங்க. நம்ம நிலம் 3 ஏக்கர் நிலம் இருக்கு. இயற்கை விவசாயம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி எந்த ஒரு கம்பெனி உரம் விதைகள் எதுவுமே பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே அடிக்காம இயற்கை விவசாயம் பண்றத இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். பிளஸ் பான வீட்டு கல்வி முறை எல்லாமே எல்லா சப்ஜெக்டும் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். தற்சார்பு வாழ்வியல் எல்லாமே. ஏன்னா இப்ப நம்மளுடைய பான வீட்டு கல்வி முறை அப்படிங்கிறப்போ எல்லாரும் கல்வி பாக்குறாங்க. இப்ப கல்வி ஒழுங்கா இல்லைன்னு பாஸ்கரை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப படிக்கிற எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருக்காங்களா? யாருமே இல்ல. சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறாங்க, ஒல்லியா தான் இருக்காங்க, வயிறு வலி, சீக்கிரமா ஏஜ் அட்டெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நிறைய வருது. பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? காலையில 7 மணிக்கு போறாங்கன்னா டயத்துக்கு தான் சாப்பிடணும், டயத்துக்கு தான் தண்ணி குடிக்கணும், டயத்துக்கு தான் யூரின் பாஸ் பண்ணணும். வர்ற யூரினை பாஸ் பண்றதுக்கு அந்த டயத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கு. அதுல 10 நிமிஷம் விடுறாங்க, இல்ல 8 நிமிஷம் விடுறாங்க. இங்க இருந்து அந்த முக்குல தான் இருக்கு டாய்லெட் பாத்ரூம். இங்க இருந்து போறதுக்குள்ளேயே அந்த டைம் முடிஞ்சிருது. இப்படி நிறைய நம்ம வீட்டில இருக்கும்போது ஹீலர் பாஸ்கரையா சொல்ற அனாட்டமிக் தெரப்பி, ரங்கநாட்டிய ரகசியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். ஆனா குழந்தைகளால எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல. அவங்களுடைய தனிப்பட்ட சிந்தனைகள் யோசனை எதுவுமே பண்ண முடியல. அப்போ நம்ம பான வீட்டு கல்வி முறை கண்டிப்பா ஆரம்பிச்சாதான் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால எல்லாரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அவங்கவுங்க ஊர்ல எல்லாரும் ஒரு 10 குடும்பம் ஒன்னா சேருங்க. இந்த கல்வி திட்டத்தை நம்ம வேகமா ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.